மைக்ரோசாஃப்ட் வார்ன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு, எஸ்எம்எஸ், ஓடிபி ஆத்தென்டிகேஷன் இது எல்லாமே நோ லாங்கர் சேஃப். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, எஸ்எம்எஸ், ஓடிபி ஆத்தென்டிகேஷன் வச்சுக்கோங்க, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா 90% ஆஃப் சைபர் அட்டாக்கை தடுத்துடலாம்னு சொன்னாங்க. அதே மைக்ரோசாஃப்ட்டும் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாடர்ன் சைபர் ஹேக்கர்ஸ், அதாவது ஏஐ பேஸ்டு ஃபிஷிங் அட்டாக் மூலமாக ஹேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஓடிபியையும் பாஸ்வேர்டையும் ஈஸியாக பைபாஸ் பண்ணிடுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம் ஸ்வாப்பிங் பண்ணுறது மூலமாகவும், எஸ்எம்எஸ் ஸ்கேம் அனுப்புறது மூலமாகவும், செஷன் ஹைஜாக் பண்ணுறது மூலமாகவும், ஃபேக் வெப்பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது மூலமாகவும், ஏஐ பேஸ்டு ஃபிஷிங் இமெயில்ஸ் அனுப்புறது மூலமாகவும் இதை ஈஸியாக பைபாஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட்டும் அப்புறம் மற்ற செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாஸ்வேர்டு அண்ட் ஓடிபி ஆத்தென்டிகேஷனுக்கு பதிலாக பாஸ் கீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த பாஸ் கீ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவும் ஃபேஸ் ஐடி ஆத்தென்டிகேஷன் அப்புறம் டிவைஸ் பின் ஆத்தென்டிகேஷன் பண்ணிக்கிறது தான் அந்த பாஸ் கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாஸ் கீஸ் எப்படி ஹைஜாக் பண்ண முடியாது, இந்த பாஸ் கீஸ் எப்படி பைபாஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸ் கீஸ் நம்ம யூஸ்வலி நம்ம ஒரிஜினல் வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேங்க் வெப்சைட் வச்சுக்கோங்க. அந்த பேங்க் வெப்சைட்டில் லாகின்காகவோ டிரான்சாக்ஷனுக்காகவோ நீங்கள் பாஸ் கீஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் பேஜில் மட்டும்தான் பண்ணுவீங்க. இன்கேஸ் ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு செட்டப் பண்ணி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வேளை ஃபேக் கால் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் பேங்க்கை அப்ரோச் பண்ணுவீங்க. இந்த பாஸ் கீஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரிஜினல் வெப்சைட்டில் தான் பண்ண முடியும், ஃபேக் பேஜில் பண்ண முடியாது. ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். சைபர் ஆம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.